அம்மா செஞ்ச சாதனைகள் வந்து நிறையா இருக்குது. அதில் ஒன்று வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வந்து மிதி சைக்கிள், இலவச பஸ் பாஸ், ஏழை மக்களும் அவங்கவுங்க பிள்ளைகளை வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கலான்ற எண்ணம் வந்து இப்போ வந்திருக்கு. அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலோட இப்போ நல்ல கோச்சிங்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மதிய உணவு, முட்டை, அப்புறம் பயிர் வகைகள் இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு விதமாக கொடுக்குறாங்க. அம்மா செய்த முத்தாய்ப்பான சாதனை அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய சாதனை பார்க்கும்போது சென்னை வர்த்தக மையத்தில் நடந்த இந்த உலக வர்த்தக மாநாடு. இந்த உலக வர்த்தக மாநாட்டில் பல ஆயிரம் கோடி பணம் வந்து இந்தியாவுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கே வந்தது. தமிழ்நாட்டில் எந்த முதல்வரும் செய்யாத மிகப்பெரிய ஒரு சாதனை மாண்புமிகு அம்மா செஞ்சாங்க. அவங்க எத்தனை பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக படிச்சுட்டு வேலைவாய்ப்பு இருக்கிற அந்த மக்களுக்கு, இந்த சிறு வணிகர்களுக்கு உள்ள பெரு வணிகர்களுக்கு அந்நிய முதலீடுகளை எப்படி தமிழகத்துக்கு இழுக்கணும் அப்படிங்கிற குறியாக இருந்து அந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடத்தினது மட்டும் இல்லை, அந்த மாநாட்டை நடத்தினதுக்கு வந்து 30 நாளில் அதுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்து அந்த தொழில் தொடங்குவதற்கு ஒரு முழு காரணமாக இருந்தாங்க. அதெல்லாம் வந்து புயல் வேகத்தில் மட்டும் அவ்வளோ வேகத்தில் அதை முடுக்கி விட்டு அத்தனை வேலைகளையும் மிக சிறப்பான முறையில் செஞ்சாங்க. மீண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள், சமுதாயத்தில் நலிவுற்ற மக்கள், தெருவோர வியாபாரிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அதுக்கு மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் உதயமாக வேண்டும்.